என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்பாவு அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் ஐயநாதன் அவர்களும், சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். கேள்விகளோடு நேயர்களும் காத்திருக்கிறார்கள். ஒடிஷா முதலமைச்சராக 4வது முறையாக நவீன் பட்நாயக் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடைய தொடர்ந்த வெற்றிக்கு காரணம் அவர் அந்த மாநிலத்தில் கொடுக்கிற நல்லாட்சி தான், செம்மையான நிர்வாகம் தான். அவர் பெருசா கொள்கை முழக்கங்களை முன்வைக்கிறது இல்ல அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இது அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்புது. மக்கள் இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்கள் விரும்புவது செம்மையான நிர்வாகம் தான். அவங்களுக்கு தத்துவங்கள் மேலேயோ கொள்கைகள் மேலேயோ கோட்பாடுகள் மேலேயோ பெரிய ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு நீங்க சுருக்கமாக 4 பேரும் பதில் சொல்லுங்க. அதன் பிறகு தொடர்ந்து நம்ம விவாதத்தை நடத்தலாம். வீரபாண்டியன் சார், அவரே வெற்றி இப்பொழுது வெற்றி பெறுவதற்கு முன்னால் 2வது முறை அவர் வெற்றி பெறுகிற பொழுது அல்லது 3வது முறை வெற்றி பெறுகிற பொழுது சட்டமன்றத்தில் ஒரு கொள்கை பிரகடனமே பண்ணார். அவர் என்னன்னா, நாக்சலைட்டுகள், தண்டகாரண்ய பகுதியில் உட்பட்ட நாக்சலைட்டுகள் தொழில் அமைதிக்கும் ஒரிசாவினுடைய அமைதிக்கும் குந்தகமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை அடக்குவது ஒடுக்குவது சம்பந்தமாக ஒரு கொள்கை வகுக்கப்படும் அப்படின்னாரு. ஏன் நாக்சலைட்டுகள் அங்கே உருவாகிறார்கள் அப்படின்னா, வறுமை, பின்தங்கிய நிலைமை. எனவே அந்த ஏழைகளுக்கு நல்வாழ்வு அளிப்பதற்குரிய ஏழ்மை ஒழிப்பு திட்டங்களை நான் பிரகடனப்படுத்துவேன், இனி அதில் தான் கூடுதல் கவனம் செலுத்துவேன் ஒரு கொள்கை பிரகடனமே பண்ணாரு. அதே ஒவ்வொரு முறையும் ஒரிசா முதல்வர் ஒவ்வொரு தேர்தலிலும் மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையை முன்மொழிகிறார். ஒவ்வொன்றும் கொள்கை சம்பந்தப்பட்டதுதான். அரசியல் சம்பந்தப்பட்டது யாவும் மனிதர்கள் சம்பந்தப்பட்டது, மனிதர்கள் சம்பந்தப்பட்டது யாவும் கொள்கை சம்பந்தப்பட்டது. திரு அப்பாவு, ஒரிசா முதல்வரை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையானவர், எளிமையானவர். வெளிநாட்டில் கேம்பிரிட்ஜில் போய் படிச்சுட்டு வந்தா கூட இந்த மக்களோடு மக்களாட்டு இருந்து மக்கள்கிட்ட இணக்கமாகவும் நிர்வாகத்தில் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு மனிதராகவும் இருந்து சக அமைச்சர்களையும் தன்னை போல இருக்கணும் அப்படிங்கிறதுல நேர்மையான ஒரு ஆட்சி இருக்கு. மிக பின்தங்கிய பகுதி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கட்டுமான தொழில்கள் மற்ற தொழில்களுக்கு எல்லாமே அங்கே உள்ளவங்க தான் வேலைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பின்தங்கிய மாநிலம் தான். ஆண்டுதோறும் வருஷம் அந்த நாட்டில் புயல் கடுமையாக பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள். ஆமாம், அடிப்படையில் என்ன நீங்கன்னா கொள்கையா கோட்பாடா நிர்வாகமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, தங்களுடைய தேவைகளை இந்த அரசு ஏதாவது ஒரு வகையில் நிறைவு செய்கிறதா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் தான் அந்த வின்னிங், வெற்றி என்பதை அளிக்கின்றது என்பது எனது தீர்மானமான கருத்து. ஒரிசாவை போல பின்தங்கிய மக்கள் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மாநிலமான ஒரிசாவில் இவர் ஏன் ஒரு பெரும் தலைவராக இருக்கின்றார் என்றால், அதற்கு காரணம் இப்பொழுது சமீபத்தில் இந்த 3வது ஆட்சியில் அவர் கடைபிடித்த பல்வேறுபட்ட மக்கள் நலத்திட்டங்கள். அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செய்யக்கூடியதனுடைய இன்னொரு பிரிண்ட் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அவர் பண்றாரு. பெண்களை இலக்காக வச்சு அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஊர் எம்ஜிஆர்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் அவரை பற்றி ஒரு இம்ப்ரெஷன் வருது. எனவே இதை தாண்டி நம்ம கொள்கையை தேடணுமா அப்படின்ற ஒரு விடயமும் இருக்கு. அது ஏன் அது வருது அப்படின்னம்னா அங்கே அதாவது கொள்கைங்கிறது தலைவர்களுக்கு, கட்சிக்கு இருக்கணும், தலைவர்களுக்கு இருக்கணும். அந்த கொள்கையை எந்த இதுவும் மாறாம கடைசி வரை கடைபிடிக்கிற அந்த கொள்கை பிடிப்பு தலைவர்களுக்கு இருக்கணும். ஆனா மக்களுக்கு கொள்கை வேணுமான்னா மக்களுக்கு கொள்கை தேவையில்லை. இந்த கொள்கைகளை பின்பற்றி எந்த இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கும் போது அந்த கொள்கையும் சேர்ந்து வெற்றி பெறுகிறது. ஆனா மக்கள் பாக்குறது சிறந்த ஆட்சியை கொடுக்கறாங்களான்னு. ஒரிசால எதிர்கட்சியோ பிற கட்சிகளோ ஒப்பீட்டளவில் சரியான ஆட்சியை கொடுக்காததுனால தான் நவீன் பட்நாயக் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதா இருக்கார். ஆனா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல அவர் மேல மைனிங் இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒப்பீட்டளவில் ஒரிசாவை பொறுத்தளவில் அவர் ஒரு சிறந்த தலைவராக இருக்கிறார்ங்கிற அளவுல தான் நம்ம பார்க்க முடியும். நீங்க சொல்றதுல செம்மையான நிர்வாகம் அல்லது நல்ல ஆட்சி அப்படிங்கிறது எல்லாமே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்க வேண்டியது மேண்டேட்டரி. அது கட்டாயமான விஷயம்.
ஆனா அதையே ஒரு தேர்தல் முழக்கமாக வச்சு மக்களிடத்துல வாக்கு பெறுவது அல்லது அதுக்காக மக்களை இந்த ஒரு விஷயத்தை அவர் தருவாருங்கிற நம்பிக்கையில வாக்குகளை மக்களிடத்துல இருந்து பெறுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அடிப்படை வந்து நேர்மைங்கிற ஒரு இது இருக்குல்ல, எந்த அது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஆகட்டும் இல்ல கேபிட்டலிசம் ஆகட்டும், எந்த ஐடியாலஜிக்கும் அடிப்படை வந்து நேர்மைங்கிற ஒரு இதன் மேலதான் அந்த ஐடியாலஜிஸ் கட்டமைக்கப்படணும். ஆனா இங்க நேர்மை இல்லாமல் வெறும் ஐடியாலஜிஸ் மாத்திரம் முன்னெடுக்கும் போது அரசியல்ல வந்து அது சந்தர்ப்பவாத அரசியலாக போகிறது. நேர்மையற்ற அரசியலாக போகும்போது கொள்கையும் சேர்ந்து அங்க செத்து போகுதுங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க சொல்றத? அதாவது பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் பேசுறாங்க, ஆனா அடிப்படையில தனி மனித நேர்மையோ அல்லது ஆட்சியில நேர்மையோ இல்லாம போகுது, அது வந்து ஒரு பெரிய சிக்கலாகுது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டாக்கி 32 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் அங்க நடைபெற்றது. சிறுங்கூர்ல டாடா நானோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மம்தா பானர்ஜி அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல வலுவாட்டு எதிர்த்த காரணத்தினால அந்த கம்பெனி அங்கிருந்து குஜராத்துக்கு வருது. நானோ கம்பெனி வெஸ்ட் பெங்கால்ல இல்லாம போகுது, ஆட்சி மாற்றமும் ஏற்படுது அங்க. அதே இது குஜராத்துக்கு போய் 9,750 கோடி ரூபாய் 0.1% இன்ட்ரெஸ்டுக்கு மோடி அரசு கொடுக்கிறது. 1500 ஏக்கர் நிலம் இலவசமாக கொடுக்குது. அங்க பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து நாடாளுமன்ற தேர்தலையும் மோடி அரசு மீண்டும் வெற்றி பெறுது. இங்க அந்த நானோ கம்பெனி கொண்டு வந்ததுனால ஆட்சியை இழக்கிறாங்க. ஆக இது ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் மாற்றங்கள் இருக்கு. ஒரே மாநிலத்தில் ஒரே கொள்கை அப்படிங்கிறதுல இவங்க அங்க ஒரு நம்பிக்கைக்குரியது என்ன காரணம்னா, ஒன்று நேர்மை, அதுக்கு அடுத்தது அந்த மக்களாட்டு இருக்காங்க. அந்த மக்கள் இவரை முழுமையாட்டு நம்புறாங்க. இவர் நமக்கு நிச்சயமாட்டு நல்லதுதான் செய்வார் அப்படிங்கிறனால தான் அவருடைய வளர்ச்சியை பார்த்தாலே முதல் தேர்தல் எடுத்துக்கிட்டாக்கி அவங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் 68 சீட் வந்தாரு, அப்புறம் 61 வந்தாரு, இப்ப 103 வந்தாரு, இப்ப 117 சீட்டாட்டு வந்துட்டு இருக்காரு. தகப்பனாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு. திராவிட இயக்கத்துல எம்ஜிஆரையும் முயற்சி பண்ணாரு. நீங்க தகப்பனார்னு அப்பாவு சொல்றதுல இருந்து பார்த்தோம்னா, அவர் வந்து பிஜு பட்நாயக் வந்து ஒரு சமத்துவத்தின் மேலையும் கூட்டாட்சி தத்துவத்தின் மேலையும் தீராத ஈடுபாடு கொண்டவர். அவருடைய லிகசி, அவருடைய வழிதான் இவர் வந்து பிஜு ஜனதா தளத்தை நடத்துறாருன்னா, இவருடைய ஏழை மக்களுக்கு சார்ந்த நலத்திட்டங்களை அவர் அமல் செய்வதற்கு பின்னால ஒரு கொள்கை இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த கொள்கை, அவருக்கு இருக்கிற கொள்கையை மறைக்கிறதே, அவரை வந்து அவருடைய அரசியல் கொள்கையை மறைப்பதற்கான முயற்சி, அவரை வெறும் நிர்வாகியா மட்டும் காட்டுறதே அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கைகளை மறைக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு பார்க்க முடியுமா? நல்ல நிர்வாகமே நல்ல கொள்கை வழி தான் வரும். நான் சகோதரி சொன்னதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது, உடன்படுறேன். நீங்க அகிம்சை ஒரு கொள்கை, அது ஒரு நாட்டுக்கும் கட்சிக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவை. அது அதே போல சுயமரியாதை. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் சுயமரியாதை என்கிற பெயரில் ஒரு இயக்கம் துவக்கப்படல. உலகத்திலேயே தந்தை பெரியார் துவக்கினார். அது நாட்டுக்கும் தேவை, கட்சிக்கும் தேவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அதே போல சமதர்மம். அது கம்யூனிசம் அப்படின்னு நம்ம சொன்னாவே அது பெரிய பெரிய வார்த்தைங்கிறாங்க. தமிழ்ல பொதுவுடைமை, இது உலகுக்கு புத்தர் அளித்தது. அது ஒரு அப்படியே மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஒரு வடிவில் வந்தது. மனிதனை சுரண்டக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது, வறுமையும் ஏழ்மையும் கூடாது என்பதுதான் உலகத்திலேயே மிக மிக எளிமையான தத்துவம் எதுனா அதுதான். ஆனா அதைத்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புரிந்து கொள்ள முடியாத தத்துவம் போலவும் மனிதர்கள் ஏற்க முடியாத தத்துவம் போலவும் அது இந்தியாவில் ஒப்பேராதுங்கிற மாதிரியும் பண்ணிட்டாங்க. அது மனித குலத்தின் நீண்ட நெடுங்கால கனவு. அது அந்த கனவு இல்லை என்றால் மனித குலத்துக்கு நாகரிகமும் இல்லை, பண்பாட்டுக்கு வழியும் இல்லை. எனவே கொள்கை வழிதான் நாடு நடைபெறணும், மக்களும் நடைபெறணும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு